முடிகிறது. பவுலும் பர்னபாவும் இணைந்து செயல்படுகிறார்கள். அதே போல பவுல் சீலா, பேதுரு யோவான், பர்னபா மார்க்கு என்று இருவராக நற்செய்தி பணியிலேயே செயலாற்றுகின்றார்கள். ஏன் ரெண்டு பேராக இயேசு அவர்களை அனுப்ப வேண்டும், நற்செய்தி பணிக்காக அனுப்பணும் அப்படின்னா கீழ்கண்ட ஒரு சில காரணங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா, முதலாவது, மோசேயின் சட்டப்படி ஒரு செய்தி உண்மையாக இருக்கணும் அப்படின்னா 2 பேர் சாட்சி சொல்லணும். சப்போஸ் ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா பொய்யாய் போகலாம், தப்பானதை பொய் சாட்சியாக சொல்லலாம். அதனால் ஒரு செய்தி உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 பேர் அந்த சாட்சி சொல்ல வேண்டும். அதே போல் இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகின்ற செய்தி உண்மையிலேயே வாழ்வின் செய்தி. அனைவரும் நம்பலாம், நம்புகின்ற எல்லோருக்கும் வாழ்வு உண்டு. இது எதுவும் திரித்து கூறப்படுகின்ற செய்தி அல்ல, மாறாக உண்மையின் செய்தி, வாழ்விற்கு தேவையான செய்தி என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதமாக. இது எதுவும் கட்டுக்கதை கிடையாது. ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி பணி கட்டுக்கதை அல்ல, மாறாக அந்த வாழுகின்ற கடவுளை பிறருக்கு அறிவிக்கின்ற செய்தி. ஆகவே தன்னுடைய செய்தி உண்மையான செய்தி என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இருவராக அனுப்புகின்றார். அதுதான் உண்மையான செய்தியை எடுத்துரைப்பதற்காக 2 அனுப்பப்படுகிறார்கள். இரண்டாவது, அந்த காலத்தில் பழைமை காலத்திலே பயணம் என்பது எளிதில்லை. இப்போ இருக்கிற மாதிரி நம்ம போக்குவரத்து அதிகமாக வளர்ச்சி அடையாத ஒரு சூழலிலே ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு போகணும் அப்படின்னா கடுமையான காடாக இருந்திருக்கலாம், அல்லது தனிமையிலே பயணம் செய்வது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆகவே பயணத்தில் வருகின்ற தடைகளையும் பயணத்தில் வருகின்ற ஆபத்துகளையும் துணை இருந்தால் கண்டிப்பாக எளிதில் அதை சந்திக்கலாம், நேரிடலாம் என்று சொல்லி இருவராக அனுப்பியிருக்கலாம் என்று அறியலார்கள் கருதுகிறார்கள். ஆக பயணத்திலே உடனிருக்க துணையாக இருப்பதற்காக இருவராக அனுப்புகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவது, எதுக்காக 2 பேர் அனுப்புகிறார் அப்படின்னா ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பதற்காக. 2 பேரும் போவாங்க ஒரு இடத்துக்கு, ஒருத்தர் நற்செய்தி அறிவித்து கொண்டிருப்பார். அவ்வாறு அறிவிக்கின்றவருக்கு கடவுளுடைய வல்லமை கிடைக்க வேண்டும். ஒருத்தர் போதிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அவர் தன்னுடைய சொந்த ஆற்றலின் மூலமாக செயல்படுத்த முடியாது, மாறாக கடவுளுடைய வல்லமையின் மூலமாகத்தான் ஒருவர் நற்செய்தியை பறைசாற்ற முடியும். ஆகவே ஒருவர் நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொருவர் அவருக்காகவும், இன்னொருவர் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அவர் மற்றவருக்காகவும் ஜெபிப்பது என்பது ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது. ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக 2 பேராக அனுப்பியிருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நான்காவது, ஏன் 2 பேர் அனுப்பினார் அப்படின்னா இது ஒரு கூட்டு முயற்சி. நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திற்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்பது ஒரு தனி மனித முயற்சி அல்ல, மாறாக எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டும். ஆகவேதான் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம், திருமுழுக்கின் பெற்று இருக்கின்ற ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆகவே இது ஒரு கூட்டு முயற்சி, தனி மனித முயற்சி அல்ல, மாறாக எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும், இயேசுவை சேர்ந்து அறிவிக்க வேண்டும். ஃபாதர் சிஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய வேண்டும் என்றல்ல, மாறாக திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அவர் உன்னதமான கடவுள், வல்லமையுள்ள கடவுள், அன்பின் கடவுள், மன்னிக்கின்ற தெய்வம் என்பதை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். நற்செய்திங்கிறோம் என்ன? ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். இந்த அன்பு செய்தியை பிறருக்கு சொல்வதுதான் நற்செய்தி. உண்மையிலே கடவுள் அன்பு செய்கிறார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் கூட தொடர்ந்து தன்னுடைய இரக்கத்தினால், தன்னுடைய அளவில்லாத அன்பின் காரணமாக மக்களை தேடி செல்லுகின்ற ஒரு தெய்வத்தை தான் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், இந்த உண்மையான தெய்வத்தை, நாம் வழிபடுகின்ற தெய்வம் உண்மையான தெய்வம், மாறாத தெய்வம், கைவிடாத தெய்வம். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று எஸ்ஐயா புத்தகத்திலே 49ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாறாத தெய்வத்தை அறிவிக்கின்ற கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய கடமைப்பட்டவர்கள். இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற திமோத்தேயு, தீத்து, இவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கின்ற பொழுது இவர்கள் பிறருக்கு அமைதியை ஏற்படுத்துபவர்களாக, ஆண்டவருடைய அன்பு பணியை செய்கின்றவர்களாக, ஆயர்களாக இருந்து செயல்படுத்தி இருக்கிறார்கள். மக்களை வழிநடத்துகின்ற ஒரு உன்னதமான பணியை செய்திருக்கிறார்கள். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகின்ற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு
இயேசுவனுடைய இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை எந்த அளவுக்கு மேற்கொள்கிறோம்? நம்ம இருக்கிற இடத்துல கையில் பைபிளை வச்சுக்கிட்டு தெரு தெருவாக போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நாம் வாழுகின்ற இடங்களிலே நம்முடைய நன்னடத்தையின் மூலமாக கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அன்னையினுடைய ஆலயத்தை நாடி வந்திருக்கின்றோம். விசுவாசத்தின் முன்மாதிரியாக இருக்கின்ற அன்னை மரியாள் அவரும் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய அர்ப்பண உணர்வின் மூலமாக இயேசுவை அறிவிக்கின்றார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றார். நாமும் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றி இறைவனுடைய அன்பிற்கு சான்று பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்திலே அவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகின்றார். உங்களுடைய வெளிவேடமற்ற நம்பிக்கையை பார்த்து மகிழ்ச்சிடுகிறேன், தொடர்ந்து இந்த நம்பிக்கைகளை நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் எப்படி சான்று பகர்வது? வெளிவேடமில்லாத இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசுகிறது. நம்ம கோயிலுக்கு வந்துட்டு நல்ல புள்ள மாதிரி வந்துட்டு வெளியில் போய் நம்ம அக்கிரமம் செஞ்சோம் அப்படின்னா நாம் நற்செய்திக்கு சான்று பகர முடியாது. வழிபாடும் வாழ்வும் ஒன்றாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிறர் நம்மை பார்க்கின்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்ப நாம் வளர்த்து கொண்டுகிற பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவனுடைய அன்பு சீடர்களாக நாம் மாற முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவின் சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நிலைமை எண்ணி பார்ப்போம். நம்முடைய அழைத்தொழிலை எண்ணி பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அவர் சொன்ன கருத்துக்களை, அவர் சொன்ன மதிப்பீடுகளை, அவர் காட்டிய பாதையிலே பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அமைதியை ஏற்படுத்துகின்றவர்களாக, செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் இரக்கத்தின் தூதர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே இயேசுவனுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக, எப்பொழுதும் அவருடைய அழைப்பிற்கு செவிமடுக்கின்ற பிள்ளைகளாக, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மத்தேயு நற்செய்தியிலே 28ஆம் அதிகாரத்திலே தெள்ளத் தெளிவாக சொல்லுகின்றார். ஆகவே அவருடைய அழைப்பை உணர்ந்து படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுவோம். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இயேசுவின் சீடர்கள் நாம் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவோம். அப்பேற்பட்ட வரத்தை நமக்கு தர வேண்டும். அப்பேற்பட்ட மன வலிமையை, வெளிவேடமற்ற நம்பிக்கையை நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று அன்னையினுடைய பரிந்துரை மூலமாக நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே பக்தியோடு எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமட்ட ஆயர்களுக்காகவும், சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டும் என்று நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும், இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருட்சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலக அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்க வாழ்வு செழிக்க அருள் தர வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகள் அவர்கள் புனிதர் பட்டம் கிடைக்க வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறைவா, இது இந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவ மாணவியர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவர்களை வழிநடத்துகின்ற அருட்தந்தைகளையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். இவர்கள் எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இவையாவும் அன்னையினுடைய பரிந்துரை மூலமாக கிடைக்கும்படியாகவும் உம்முடைய திருமகனிடத்தில் விளங்கிய அந்த ஞானமும் வல்லமையும் கீழ்ப்படிதலும் இந்த பிள்ளைகளும் பெற்று என்னாலும் சமுதாயத்திற்கும் பெற்றோருக்கும்
இந்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த உலகிற்கும் அமைதியின் தூதுவர்களாக இவர்கள் செயல்பட்டு என்றும் உம்முடைய அன்பின் சாட்சிகளாக திகழ வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே குடும்பமாக இணைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமுழுக்கின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பு பணியை, நற்செய்தி பணியை அறிவிக்க செய்ய கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் நல்ல வாழ்க்கை முறையின் மூலமாக நாங்கள் என்னாலும் உடைய அன்பு சீடர்கள் என்பதை உணர்ந்து உலகெங்கும் அமைதியை ஏற்படுத்துவதே எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் உடைய அன்பின் சாட்சிகளாக திகழ எங்களுக்கு தேவையான விண்ணப்பங்களை உடைய பாதத்தில் அர்ப்பணித்திருக்கின்றோம். எங்கள் வேண்டுதல்களுக்கு தயவாய் செவிசாய்த்து எங்களுக்கு நலமான வாழ்வை அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தே, என்னையே இழந்து விட்டே, இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டே, இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தார். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தார். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையுடைய அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாரா. இரக்கம் மிகுந்த இறைவா, புனித திமோத்தேயு, தீத்து இவர்களுடைய திருநாள் அன்று திருப்பிடத்தின் மீது நாங்கள் வைக்கும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கும். இப்பலி எங்களுக்கு பாவ மன்னிப்பும் உமது திருப்பெயருக்கு மகிமையும் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார்.
அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர் பூண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவனமாண்டவர், வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நாம் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது சுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த இடங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அன்பர் இறைவா, இதோ இந்த பேராலய வளர்ச்சிக்காக உதவி புரிகின்ற உபகாரிகள், நன்கொடையாளர்கள், பேராலய உறுப்பினர்கள், பேராலய பணியாளர்கள் மற்றும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து உபயம் செய்கின்ற அனைத்து குடும்பங்களையும், மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இவர்கள் எண்ணங்கள், இயக்கங்கள் அனைத்தும் அன்னையினுடைய பரிந்துரை மூலமாக இவர்களுக்கு கிடைக்கும்படியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள்,
துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். இறைவா, உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் வாழ்வாழும் அன்பை விளக்கியவர். இவர்தான் நாமும் இவரை போல் அன்பு மிக்கவர்களாக அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழ தேவையான அருளை கொடுக்க எழுந்தருளி வருகிறார். இவருடைய திருவிருந்து கலைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா குணமடையும். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும்
வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவா. கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. பூலோகம் போற்றும் பூண்டியனையின் பக்தர்களே, ஒரு அனைவரையும் பேராலயத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அன்னையின் புகழை பரப்புவதற்காக பாடுபட்டு உழைத்து மரித்து இந்த பேராலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அருட்தந்தை VS லூர்து சேவியர் சவரிராயன் அவர்களை புனித நிலைக்கு உயர்த்துகின்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கடந்த மே மாதம் 14ஆம் தேதி அவர் இறையடியாராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விரைவிலேயே இவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக நிறைய சான்றுகள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக நீங்கள் அவருடைய கல்லறையிலே அமர்ந்து வேண்டி விரும்பி பெற்றுக்கொண்ட நன்மைகளையோ அல்லது ஏதேனும் வரங்களை பெற்றிருந்தால், அவருடைய பரிந்துரையால் நீங்கள் ஏதேனும் நன்மைகளை பெற்றிருந்தீர்களானால் அதை எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ பேராலய அலுவலகத்திலே பதிவு செய்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, இத்திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித தீமோத்தேயு தீத்து இவர்களை பின்பற்றி அவர்கள் விசுவசித்ததையே நாங்கள் அறிக்கையிடவும் அவரது போதனைக்கேற்ப வாழவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமைதியின் தூதோர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.